ஒரு நிமிஷம் பையன் மதம் பிடிச்சிட்டு வந்தாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு எனக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. நான் 6 மணிக்கு கரெக்டாக நான் ஸ்டேஷன் போயிட்டேன். அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். பையன் வருவான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பையன் வரல. அதுக்கப்புறம் கேட்டேன், அவனை ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் நான் வெளியே வந்து ஜிஹெச் போன ஒரு 8:30 மணி இல்லை 8:45 அப்படி மணி இருக்கும், 9:10 இருக்கும். கொண்டு போயிட்டாங்க ஜிஹெச். நான் 6 மணிக்கு போனேன், பிட்ஸ் வந்துச்சு, அதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லி மனு கொடுத்துருக்கீங்க சார்? நாங்கள் என்ன தேவைப்பட்டு மனு கொடுத்துருக்கோன்னா, இப்போ எங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு ஆர்டிஓ அவங்க முன்னாடி வச்சும், அடுத்து ஸ்பெஷல் டாக்டர் 3 டாக்டர் கலெக்டர் போட்டு தரேன் இருக்காப்புல. 3 டாக்டர் வச்சு, அப்புறம் நீதித்துறை நடுவர் நீதிபதி முன்னாடி வச்சு நாங்கள் பண்ண சொல்லியிருக்கோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க வந்து வீடியோ ஃபுட்டேஜோட பண்ணி தரேன் இருக்காங்க. வீடியோ ஃபுட்டேஜோட பண்ணி தரேன், நல்லபடியாக நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லா அதிகாரியும் அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரும்போது எல்லா அதிகாரியும் வந்துருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆர்டிஓ, நீதிபதி நடுவர், அடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 ஸ்பெஷல் டாக்டர் அனுப்புகிறேன்னு இருக்காங்க. எல்லாருமே வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடலை வாங்குறதுக்கு சம்மதிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்கீங்க சார்? நாங்கள் இன்னும் எஸ்பி ஆஃபீஸ் போய் இன்னொரு பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் அடுத்து என்னன்னு சொல்ல முடியும். இப்போ காவல்துறை சார்பில் அவர் வந்து அந்த இளைஞரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கும் போது அவர் நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை சோதனை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. சார் நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் அந்த வீடியோக்கள்லாம் எங்களுக்கு காமிக்கல, நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. எங்களுக்கு தெரிஞ்சது 17ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி தகவல் வந்துச்சு. எனக்கு தான் வந்துச்சு, நான் எங்கள் அம்மா அனுப்பி விட்டேன். 6 மணிக்கு எங்கள் அம்மா போய் ஸ்டேஷனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபோன் அடிச்சு, அதுக்கப்புறம் போய் நான் பார்த்தேன் ஆஸ்பத்திரியில். ஃபிக்ஸ் வந்து இருந்தாப்புலன்னு சொன்னாப்புல. மூக்கில் வாயில் ரத்தம் வந்துச்சு. நைட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன அட்மிஷன் பண்ணிட்டு அவங்க தான் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அடுத்து எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சு 1 மணிக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, ரத்த கசிவு இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் நாள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும், ரத்த கசிவு அதிகமாக இருக்குன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிருக்கு ஆபத்து, பண்ணாட்டினாலும் ஆபத்துனாங்க. உங்களுக்கு சம்மதமாக கேட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அடுத்து 2வது 3வது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், கொஞ்சம் ரத்த கசிவு நின்றுட்டு. ஆனால் நேற்று தான் கொஞ்சம் ஆள் அன்கண்டிஷனாக வந்துட்டார், சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு 2 காலுக்கு இறந்து போனார் இன்னைக்கு காலில். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் நாங்கள் வெளியப்படுத்தணும். எங்களுக்கு யாருக்குமே அது வரைக்கும் அப்படியே முழுங்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டாங்க, நாங்களே இங்கே வெளியே சொல்லலை. அப்புறம் பார்க்குறக்கே பெரும்பாடாக இருக்குன்னு அப்படி விட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்கீங்க 3 டாக்டரோட. எங்களுக்கு 3 டாக்டர் வச்சு பண்ணணும், நீதித்துறை நடுவர் முன்னாடி வச்சு பண்ணணும். அடுத்து ஆர்டிஓவும் போடுறேன்னு இருக்காங்க, ஸ்பெஷல் டாக்டர் 3 பேர் போடுறேன்னு இருக்காங்க. கலெக்டர் சார் சொல்லியிருக்காப்புல, பண்ணி வீடியோ ஃபுட்டேஜோட பண்ணி தரேன்னு இருக்காப்புல. பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்கோம். சுடலையும் அவங்க அண்ணா ஆஸ்பத்திரியில் வச்சு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதையும் நிறைய நியூஸில் கொடுத்துருக்காங்க, அதுவும் வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோ ஃபுட்டேஜும் நிறைய நியூஸ் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க. அதையும் கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், எல்லா அதிகாரிகிட்டையும் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கு? வாக்குமூலத்தில் உன்னை யார் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எப்படி சொல்கிறான்னா, உன்னை யாரும் அடிச்சாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் 4 பேர் அடிச்சாங்க அப்படிங்க. ஆனால் பேர் சொல்ல தெரியல அவனுக்கு. அடித்தாங்க அப்படிங்கிற மட்டும் தான் வாக்குமூலம் கொடுத்தான். ஆமாம், அவனுக்கு அப்படியே மாற்றி வேலை செய்ய மாட்டேங்க. ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் ஒரு நேரம் பேசுகிறான், கரெக்டாக வரான், ஒரு நேரம் பிறண்டு பேசுகிறான், ஒரு நேரம் என்னையே தெரியுது என்னையே தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரத்தில் அவனுக்கு அப்படியே அந்த 2 நாள் அவன் கதை போயிட்டே இருந்துச்சு. உங்கள் பேர் தம்பி? சுடலைமணி. நீங்கள் தம்பி? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.